ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், என்ன காரியங்களை செய்வதற்காக வந்தார் என்று சொல்லி நாம் இப்பொழுது ஒரு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு இயேசு போனார். அங்கு திரளான ஜனங்கள் தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்திக் கொண்டார்கள். ஆண்டவரோ, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த தேவ பிள்ளையே, அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அநேக மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்த நோக்கம் என்ன? இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர். இயேசுவிடத்தில் சென்றால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இயேசுவிடத்தில் சென்றால் நான் உயர்ந்த பதவிக்கு வந்து விடுவேன். இயேசுவிடத்தில் சென்றால் நான் உயர்ந்த அந்தஸ்துக்குள் வந்து விடுவேன். இயேசுக்குள் சென்றால் நான் மிகவும் செல்வந்தராக காணப்படுவேன் என்று சொல்லி இயேசுவை தேடுகிற இன்றைக்கு அநேக ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பது உண்மைதான், நம்மளை உயர்த்துவது உண்மைதான், நம்மளை சரியான ஒரு பாதைக்குள் நடத்துவது உண்மைதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அது அல்ல, ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த வேத புஸ்தகத்திலே எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த புஸ்தகத்திலே எதிராக வேறு அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். குஷ்டரோகி சுகமானார், 38 வருடமா வியாதியில் இருந்தவர்கள் சுகமடைந்தார்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமானால், சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் சுகமானால், குருடனுடைய கண்களை தொட்டு சுகப்படுத்தினார், செவிடனை கேட்க செய்தார், முடவரை நடக்க செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அநேகம். ஆனால் அற்புதம் மாத்திரம் பிரதானம் அல்ல. அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு இயேசுவை அறிகிற அறிவு அவருடைய வாழ்க்கையிலே கிடையாது. அற்புதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அதற்கு பிற்பாடு நாம் தேவ சித்தத்தின்படி எப்படி இந்த பூமியிலே வாழ்வது என்று அநேகருக்கு தெரியவில்லை. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்திலும் நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தை நாம் ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவிடத்தை தேடி இயேசு போகிற இடங்களிலே அநேக ஜனங்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? இயேசுவிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், இயேசுவிடத்தில் சென்றால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு கூட்டம் கடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு மனிதர்கள் பார்க்கிற பார்வையின்படி அவர் பார்ப்பது இல்லை. அதனால் தான் வேதம் சொல்கிறது, உன்னுடைய நினைவு அல்ல என்னுடைய நினைவு என்று சொல்லி. அன்பார்ந்த தேவனுடைய, நான் நினைப்பது ஒன்று, அருளாளர் இயேசு கிறிஸ்து நினைப்பது மற்றொன்று. ஆதலால் இங்கு வந்த ஜனங்கள் இயேசு நமக்கு அற்புதம் செய்வார் என்றுதான் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர். உன் இருதயத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதை இயேசுக்கு மாத்திரம்தான் தெரியும். உன் சகோதரருக்கு தெரியாது, உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு தெரியாது, உன் உற்றார் உறவினருக்கு தெரியாது. ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்குன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன் இருதயத்தில் என்ன எண்ணங்கள் என்ன யோசனைகள் இருப்பது என்பதை சரியாக தெரியும். ஆதலால் தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் ஊழியம் செய்யவில்லை, சொல்றார், நான் ஊழியம் கொள்ளவில்லை, நான் ஊழியத்தை செய்ய வந்தேன் என்று சொல்லி.
நான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதற்காக தான் அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் கடந்து வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறவன் மனிதர்க்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் பார்க்கிற பார்வையில் தேவன் பார்ப்பதில்லை. மனிதன் பார்க்கிற பார்வையில் தேவன் பார்ப்பது இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன நோக்கம், இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை திட்டமும் தெளிவுமாக இந்த வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன் காரணம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஆல்மைட்டி காட், அவர் எல்லாம் வல்ல இறைவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் அவருக்கு தெரியும். அதனால்தான் தன் சீசர்களுக்கான ஒரு கல்யாணத்திலே அங்கு திராட்சரசம் குறைந்த பொழுது தன் தாயாகிய மரியாளிடத்தில் சென்று, உங்கள் பிள்ளையிடத்தில் நீங்கள் போய் சொல்வீர்கள் என்று சொன்னால், இந்த திராட்சரசம் இங்கு குறைவாக இருக்கிறது, அது நிறைவாகிவிடும் என்று சொல்லி மரியாளிடத்திலே ஓடி சென்று சொல்லுகிறார்கள். மரியாள் தன்னுடைய மகன் என்று, மாம்சத்திலே பிறந்த மகன் என்று அவர் நினைத்து ஓடுகிறார்கள். தேவ சித்தம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஓடி சென்று இயேசு இடத்துல திராட்சரசம் குறைவா இருக்கு என்று சொன்னார். அன்பார்ந்த இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களை பார்த்து, சரிம்மா, நீங்க எங்க அம்மா தானே வந்திருக்கிறீங்க, நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் என்று அவர் சொன்னாரா? ஆனால் ஒரு மனிதன், ஒரு தாயின் வயிற்றில் உருவாகிற மனிதன் அப்படிதான் சொல்லியிருக்கணும். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இங்கு காண்பிக்கிறார். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு குணங்களை இங்கு காண்பிக்கிறார். மனிதனுடைய நினைவு அல்ல, தேவனுடைய நினைவு. ஆண்டவர் இயேசு அந்த மரியாதை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னார். இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்ன பொழுதுதான் மரியாளுடைய இருதயம் குத்தப்பட்டது. உடனே அவர்களை பார்த்து சொல்கிறார், அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய காரணம் இதுதான், தெய்வ சித்தம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். நாம் சொல்லுகிறபடி அல்ல கர்த்தர், நாம் கேட்கிறபடி அல்ல கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை இப்பொழுது இயேசு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பம் செய்வது நல்லதுதான். ஆனால் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து நீங்கள் தேவனிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் அது நலமாயிருக்கும், அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அன்று ஜெபித்து விட்டு உபவாசம் இருந்து ஜெபித்து முடித்து போகும்பொழுது பிசாசானவன் உயரமான மலையிலே கொண்டு போய் நிறுத்தி, என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து படிந்து கொண்டாயானா இந்த உலகத்தையும், இந்த உலகத்துக்கு ராஜ்யத்தையும், இந்த உலகத்துல சகல மகிமையும் உனக்கு நான் கொடுப்பேன். காரணம், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் எனக்கு இஷ்டமானவருக்கு நான் இவைகளை கொடுப்பேன் என்பதாக பிசாசு சொல்லுகிறான். பிசாசு என்ன சொல்றான் பாருங்கள், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கும். காரணம், இவைகள் இந்த உலகத்திற்கு மகிமை, இந்த உலகத்திற்கு ராஜ்யம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு சொல்லுகிறான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ பாகத்தை நாம் வாசிக்கும் பொழுது பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு சொன்னார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த தினத்தின் அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது அறிந்தால்தான் நாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். தேவன் வந்த நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளையும் உயர்த்துவார். தேவ சித்தத்தை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னார். தேவ சித்தத்தை நாம் அறிந்த பொழுது, தேவ சித்தத்தை நாம் அறியும் பொழுது நம்முடைய ஆத்துமா வாழ்வடையும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய், சுகமாயிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமா வாழ்வடைய வேண்டும் என்று சொன்னார். தேவ சித்தத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்திலே கேட்போமா?
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் அறிந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி ஒரு விஷயம்லாம் கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து